மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசானது நெடுஞ்சாலை சாலை பணியாளர்களை வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் வகையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட உள்ளது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள், சாலை ஆய்வாளர்கள் பணியிடம் ஒழிக்கப்படும் அபாயம் ஏற்படும். வேலைவாய்ப்பு பறிபோகும். மேலும் சுங்கச்சாவடி அமைத்து சுங்க வரியை தனியார் வசூலிக்க வழிவகுக்கும் வகையில் உள்ளது. எனவே நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும். கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கி சாலை பணியாளர்களின் ஒட்டுமொத்த முதுநிலை பட்டியல் அடிப்படையில் வழங்கப்படும் பதவி உயர்வில் நடைபெறும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை திருச்சியில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கூட்டத் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளுக்கு மாறாக செயல்பட்டு வரும் தமிழக அரசையும் நெடுஞ்சாலைத்துறையையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் வருகின்ற 19ஆம் தேதி நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தண்டோரா போராட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் மலர்மன்னன், மாநில துணைத் தலைவர் மகேந்திரன், இளங்கோவன், அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் பால் பாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்று விளக்க உரையாற்றினர். போராட்டம் கடந்த ஒரு 2 மாதங்களாக நம்முடைய தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் திருவிழா முடிந்து நம்முடைய தமிழகத்திலே ஒரு முதற்கட்ட போராட்டம் நம்முடைய கலைவாட்டை எழுதுறதுக்கு போனோம். நம்முடைய அழைத்து பேசணும், நம்முடைய போராட்டத்தை அன்றைக்கு நிறுத்திட்டு நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாபஸ் வாங்கிட்டு சொல்லி ஒரு தவறான தகவல் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம எப்பவுமே போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கவே இல்லை. நம்முடைய போராட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கூட்டு பேசுறதுனால நம்முடைய கோரிக்கை போராட்ட எல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்கோம். நிச்சயமாக நம்முடைய அரசுடைய சங்கம் நம்முடைய கோரிக்கைகளும் பரிசீலித்து நிச்சயமாக நம்முடைய